अस्सलामु अलैकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டான ஸ்வீட் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா பாப்கார்ன் பாக்ஸ் ஏதாவது இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற பாக்ஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்ஸை நம்ம வந்து சரி சமமாக 2 பாதியாக கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு கரெக்டான லெவலில் நம்ம மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி 2 பீஸாக இதை எடுத்துக்கலாம். இப்போ 2 பீஸாக இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு கார்ட்போர்ட் அட்டை, நல்லா திக்கான அட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த அட்டையில் இந்த பாக்ஸை வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டும்போது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குமே வரைஞ்சிட்டு ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லைன்னாக்கா நீங்கள் ஃபெவ் பாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவ் பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இந்த பாக்ஸ் வச்சு ஒட்டினீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ நான் அட்டை மேலே தான் க்ளூவை அப்ளை பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த பிளாஸ்டிக் மேலே அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த அட்டை மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே தூக்கி வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பீஸுமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஒயிட் ஃபெவிகாலோட நான் 2 ஸ்பூன் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ இது காயட்டும். அதுக்கு இடையில் நம்ம இந்த பாக்ஸுமே ரெடி பண்ணி 2மே காய வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாக்ஸ் எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம இதை கொஞ்சமாக டெக்கோர் பண்ணலாம். டெக்கோர் பண்ணுறது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் நம்மக்கிட்ட கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணது போக இந்த மாதிரி வேஸ்டான ஃபோம் ஷீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கூட என்னென்ன கட் பண்ண பொசிஷனில் இருக்குதோ அதையே கொஞ்சம் டிசைனாக நம்ம இதில் கட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடாதீங்க, இதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டம்க்கு நம்ம லீஃப்லாம் கட் பண்ண போக கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதை ஒரு டிசைன் மாதிரி ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அதையுமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதை மிடில் ஒட்ட போகிறேன். இது எல்லாமே உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அதே மாதிரி கூட நீங்கள் ஃபோம் ஷீட் இல்லைன்னா லைட்டான அட்டை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அட்டையில் கூட இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டலாம். ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ ஒட்டிட்டு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிக்கிட்டு அது மேலே தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறத ஒட்டுறேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கோர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்த அந்த ஃபோம் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் அதில் என்ன மாதிரி கட்டிங் இருந்துச்சோ அதையே பேஸ் பண்ணி நான் இதை டெக்கோர் பண்ணியிருக்கேன். ரொம்ப லைட்டாக தான். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட்டோட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக நம்ம அடித்து விட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இது நல்லா காய வச்சு எடுத்து வந்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் பெயிண்ட் நம்ம ஸ்பாஞ்சில் தொட்டுட்டு அங்கங்கே டச் பண்ணிக்கலாம். என்னென்ன உங்ககிட்ட என்னென்ன கலரில் மெட்டாலிக் பெயிண்ட் இருக்கோ எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே மிங்கிளான மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பழங்காலத்து ஒரு பொருளோட அந்த லுக் நல்லா கிடைக்கும். இப்போ சாதாரணமான ஒரு பிளாஸ்டிக் டப்பா எவ்வளோ ஒரு ஆன்டிக் லுக்கில் ஃபைனலாக மாறுதுன்ட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கோல்டோட ஓகே அப்படின்னாக்கா கோல்டோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்னென்ன கலர் உங்ககிட்ட மெட்டாலிக் கலர் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நல்லா மிங்கிளான மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த பழங்காலத்தோட பொருளோட அந்த டெக்ஸ்சர் நல்லா தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ க்ரீன் கலர் அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணி விடுறேன். இதே மாதிரி ஒரு 2-3 கலர் எடுத்துகிட்டு நம்ம அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட இந்த பாக்ஸ் 2மே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாக்கா இது வேஸ்டான பாப்கார்ன் பாக்ஸ்ன்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஆன்டிக் லுக்கில் ரெடி ஆகிருக்கு.
அடுத்து இந்த மாதிரி 2 பேம்போ ஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டிக்கில் தான் வந்துட்டு இந்த பாக்ஸை வந்து அலைன்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் வந்து தொடப்பங்குச்சி இருக்கு இல்லையா, அதில் நல்ல திக்கான குச்சி பார்த்து கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அடுத்த பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸை இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கேப் கொடுத்துட்டு ஒட்ட போகிறேன். இந்த அளவுக்கு கேப் இருந்தால் தான் வந்துட்டு நம்ம வந்து கீழே வச்சுருக்க இந்த பாக்ஸ்லேயுமே ஃப்ளவர்ஸ் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது தான் நமக்கு வந்து மேலே இருக்கிற பாக்ஸை வந்து இடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மேல் சைடில் 2 ஹோல் போட்டிருக்கேன். அந்த ஹோலில் நம்ம இந்த மாதிரி கயிறு கொடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வேலில் ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்கள் 2 செஞ்சுட்டு கூட 2 சைடு உங்களோட அரிகால் படியில் 2 சைடில் வந்துட்டு வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த பாக்ஸை எவ்வளோ அழகாக ஒரு பழங்காலத்து பொருள் மாதிரி மாற்றியாச்சு. இன்றைக்கி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. படிக்கையில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி தினமும் நம்ம சேனலில் வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.